ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சிலருக்கெல்லாம் காலையில் எழுந்த உடனே காலை தரையில் வச்சு உடனே வலி வர ஆரம்பிச்சிடும். சில அடிகள் நடந்தாலே முழங்காலில் கடக் கடக்குன்னு சத்தம் கேட்கும். மாடிப்படி ஏற முடியாமல் அவதிப்படுவாங்க. ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் காலில் ஒரு விதமான எரிச்சல் வரும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மருந்து கிடையாதுங்க. ஆனால் உடலுக்கு தேவையான முக்கிய சத்துக்களை கொண்ட ஒரு உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது உங்களோட எலும்பு, மூட்டுகள், தசைகள், நரம்புகள் எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவக்கூடிய 5 எளிமையான உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன உணவுகள், அதை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கணும், எத்தனை நாட்கள் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மூட்டு வலி இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கால் வலி ஏன் வருது, அதுக்கான ரீசனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? கால் வலி அப்படின்னாலே ஒரே காரணத்தினால வரக்கூடியது கிடையாதுங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உதாரணமாக வயது அதிகரிக்கிறது ஒரு காரணம், மூட்டுகளில் தேய்மானம் ஏற்படுறது கூட ஒரு காரணங்க, உடலில் விட்டமின் டி குறைபாடு ஏற்படுறதுனால கூட கால்வலி வரலாம், கால்சியம் குறைபாடுனால கூட சிலருக்கு கால்வலி வரும், மெக்னீஷியம் குறைவாக இருக்கிறது, உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒபிசிட்டி இருந்தால் கூட கால்வலி வரும், சர்க்கரை நோயால் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட கால்வலி வரும், அதிக நேரம் நின்றுட்டே வேலை பார்த்தாலும் கால்வலி வரலாம், உடற்பயிற்சி செய்யாமல் வீட்டிலே உட்காந்து இருந்தால் கூட கால்வலி வருங்க, காயங்கள், இந்த மாதிரியான நிறைய காரணங்களால் கால்வலி வருது. உணவு மட்டும் எல்லா காரணங்களையும் சரி செய்யாது. அது கூடவே நீங்கள் சத்தான உணவுகளை சாப்பிட்டா உங்களோட எலும்பு, தசை, மூட்டுகளோட ஆரோக்கியத்தை அது ஆதரிக்கும். அப்படிப்பட்ட சத்தான உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? முதலாவது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, அது தாங்க உலர் திராட்சை. உலர் திராட்சையில் இரும்பு சத்து, பொட்டாசியம், காப்பர், போரான், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே இருக்குது. போரான் அப்படிங்கிறது எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தாது சத்து அப்படின்னு சொல்லலாம். கால்சியம், விட்டமின் டியோட பயன்பாட்டை நம்ம அதிகப்படுத்தினாலும் இந்த போரான் ரொம்ப முக்கியம். பொட்டாசியம் இருக்குல்ல, இது தசைகளோட செயல்பாட்டுக்கு உதவுது. கால் பிடிப்பு ஏற்பட்டவங்களுக்கு பொட்டாசியம் ரொம்ப அவசியமான ஒரு சத்தாக இருக்கும். அப்போ நம்ம பார்த்த இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே கால் வலியை போக்குறதுக்கும் மூட்டு வலியை குணமாக்குறதுக்கும் உதவியாக இருக்கும். இதை சாப்பிட்றப்ப தான் கால் வலி உங்களுக்கு ஈஸியாக குணமாகும். இதை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 10லேருந்து 15 உலர் திராட்சை எடுத்துக்கலாம். உலர் திராட்சையை எடுத்து நைட்டு முழுக்க தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் உலர் திராட்சையை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியையும் நீங்கள் குடிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நீங்களே உணர்வீங்க. ஏன்னா இந்த ஊற வச்ச தண்ணியிலையும் சத்துக்கள் நிறையவே இருக்குது. அதனால் அதை கீழே ஊற்றிடாதீங்க. இப்படி உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிடுவீங்கல்ல, அதுக்கு முன்னாடி உலர் திராட்சையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குடிப்போம்ல, அந்த தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா மறுநாள் நம்ம அந்த தண்ணியும் குடிக்கணும்ல. இது காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. மற்றவங்கெல்லாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாமாங்கிறது நீங்கள் கன்சல்ட் பண்ணுவீங்கல்ல, அந்த டாக்டருக்கு தான் தெரியும். அதனால தான் டாக்டரை கன்சல்ட் பண்ண சொல்கிறது. இங்கே தான் சிலருக்கு ஒரு டவுட் வரும். என்ன வரும்னா, உலர் திராட்சையில் 2 இருக்கே, ஒன்று கருப்பு திராட்சை, இன்னொன்று மஞ்சள் கலரில் இருக்குமே, எது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு டவுட் வரலாம். உலர் திராட்சைங்கிறது கருப்பு நிறத்தில் இருக்குங்க. அந்த உலர் திராட்சை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்றப்ப பலனும் ஈஸியாக கிடைக்கும். இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா, அது தாங்க வெந்தயம். இங்கிலீஷில் இதை ஃபெனிக்ரிக் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கிய இடம் பெற்றிருக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். வெந்தயத்தில் ஃபைபர், அயன், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்குது. வெந்தயத்தினால உடலில் ஏற்படுள்ள அந்த அலர்ஜி, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவுது. மூட்டு வலி இருக்கக்கூடிய சிலருக்கு இது மறைமுகமாக வேலை செய்யும். காலையில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எப்படி சரியான முறையில் வெந்தயத்தை சாப்பிடணும்னா, நைட்டு ஃபுல்லாக ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் ஊற வச்சுருப்பீங்கள அந்த வெந்தயத்தை அப்படியே சாப்பிடணும். தண்ணியையும் நீங்கள் குடிச்சிடணும். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா?
வெந்தயத்தை பயன்படுத்துகிறப்ப கர்ப்பிணிகளும் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது. மற்றவங்கெல்லாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம். அளவுங்கிறது ரொம்ப முக்கியங்க. மூட்டு வலி, கால் வலி சரியாகுங்கிறதுக்காக நீங்கள் நிறைய சாப்பிடக்கூடாது. ஒரு கைப்பிடி அது மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அளவு ரொம்ப முக்கியங்க. 3வது உணவு என்னன்னா எள்ளு தாங்க. எள்ளு அப்படிங்கிறது கால்சியத்தோட பவர் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவுனா எள்ளு தாங்க. கால்சியம் மட்டும் இல்லை, மெக்னீஷியம், காப்பர், ஜிங்க்கு, புரோட்டீன் அப்படின்னு எல்லாமே அதிக அளவில் இருக்குது. ஆரோக்கியமான கொழுப்புகளும் கூட இதில் இருக்குது. இந்த காப்பர் என்ன பண்ணுதுன்னா மூட்டுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த திசு இணைப்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. எள்ளில் 2 வகை இருக்குது. ஒன்று கருப்பு எள்ளு, இன்னொன்று வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். எள்ளு மிட்டாய் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு உருண்டை எள்ளு மிட்டாய் எடுத்துக்கிறது போதுமானதாக இருக்கும். மூட்டு வலிக்கு ஒரு நல்ல உணவு அப்படின்னாலும் எள்ளை சொல்லலாம். எல்லை எப்படி சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? டெய்லி எல்லை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லை நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அப்படியே மென்று சாப்பிடலாம். இல்லைனா எல்லை லைட்டாக வறுத்துட்டு வெறும் வடை சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. வறுத்து எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். இட்லி, தோசையில் தொட்டு கூட சாப்பிடலாம். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பால் குடிப்பீங்கன்னா பாலில் கூட இந்த பவுடரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இந்த பொடியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்றப்ப இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா நல்லெண்ணெய்ங்கிறதும் எள்ளிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள் தானே. நீங்கள் சமையலுக்கு கூட மற்ற எண்ணெய்களை விட நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுறப்ப அது மூட்டு வலி குணமாகிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அது தாங்க சியா விதை. சியா விதைகளை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனால் இப்போ உலகம் முழுக்க ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு உணவுனா சியா விதை தாங்க. சியா விதையில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சியா விதையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இந்த ஃபேட்டி ஆசிட் இருக்குல்ல, அது உடம்புக்கு ரொம்பவே முக்கியமானது. இது சில உணவுகளில் தான் இருக்கும். அதாவது சியா விதைகள் இது இருக்குது. இதயத்துக்கு ரொம்பவே இதமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். முக்கியமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் சிறப்பான விதைகளாக இருக்குது. யார் யாரெல்லாம் ரொம்ப ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமனாக இருக்கிறீங்களோ, வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த சியா விதைகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மூட்டு வலி, கை கால் வலியால் அவதிப்படுறவங்களும் சியா விதையை எடுத்துக்கலாம். ஏன்னா சியா விதையில் கால்சியம் சத்து நிறையவே இருக்குது. ஃபைபர், அதாவது நார்ச்சத்து, புரோட்டீன்லாம் இருக்குது. மெக்னீஷியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கூட இருக்குங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறைக்குது. அதனால மூட்டு வலிகளை ஈஸியாக குணப்படுத்திக்கலாம். மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வலி வீக்கத்தையும் குறைச்சிரும். இந்த விதைகளை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமா? இந்த சியா விதைகளை 10லேருந்து 15 கிராம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறது போதுமானதாக இருக்கும். இதை எப்படி சரியாக சாப்பிடணும்னா தண்ணியில் ஊற வச்சு மட்டும்தாங்க இதை சாப்பிடணும். ஊற வைக்காமல் சாப்பிடக்கூடாது. இந்த விதைகளை பார்க்குறதுக்கு கீரை விதைகள் மாதிரியே இருக்கும். இந்த விதைகளை ஊற வச்சு மட்டும்தான் சாப்பிடணுமே தவிர டைரெக்டாக அப்படியே சாப்பிட்றப்ப வயிறில் சில பிரச்சனைகளை உருவாக்கலாங்க. பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இதை நல்லா ஊற வைக்கிறப்ப இது ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு மாறி இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இதை சாப்பிடணும். குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் ஊற வைங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை தயிரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அது உங்களோட விருப்பம். நீங்கள் எதில் வேணால் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். 5வதா பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா அது தாங்க ஆளி விதை. இதை இங்கிலீஷில் ஃப்ளாக் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆளி விதையும் ஒரு சூப்பர் உணவாக இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விதையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. லிக்னான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. ஃபைபர், புரோட்டீன், மெக்னீஷியம் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதுக்கு. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த ஆளி விதை பயன்படுது. அதே மாதிரி உடலில் அலர்ஜி இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. ஆளி விதைகளை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும்னா வறுத்து தான் இதை நம்ம பயன்படுத்தணும். எப்படி சியா விதைகளை ஊற வச்சு தான் சாப்பிடணுமோ அதே மாதிரி கம்பல்சரி இந்த ஆளி விதைகளை வறுத்து தான் பயன்படுத்தணும். டைரெக்டாக இதை சாப்பிடக்கூடாது. வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்பவே கூடவே நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மூட்டு வலி, கால் வலிலாம் சீக்கிரத்தில் குணமாகும்.
தயிரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்லைனா காலையில் நேரத்தில் ஏதாவது கஞ்சி குடிப்பீங்கல்ல, அதில் கூட இந்த பவுடரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு பிடிக்கலனா காலையில் வெறும் வயிற்றில் சுடு தண்ணியில் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். இதுலேயும் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அளவோடு சாப்பிட்டா தான் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினுச்சுன்னா அமுதமும் நஞ்சா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் இந்த பழமொழி பொருந்துங்க. காலையில் நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நம்ம பார்த்த இந்த 5 விதைகளையுமே நீங்கள் ஒரே நாளில் அதிகமாக சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதை அப்படின்னு மாற்றி மாற்றி பயன்படுத்தலாம். இன்றைக்கி நீங்கள் சியா விதைகள் எடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு எள்ளு பவுடர் எடுத்துக்கலாம். நாளான்னைக்கு ஆளி விதை எடுத்துக்கலாம். இது மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு போர் அடிக்காமையும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதே டைமில் கை கால் வலி, மூட்டு வலி எல்லாம் குணமாயிரும். இந்த உணவுகளுடைய நீங்கள் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். உணவு மட்டும் போதாதுங்க, அது கூட சேர்த்து உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி அப்படின்னா தினைக்கும் ஒரு 30 நிமிஷமாவது ஜஸ்ட்டு வாக்கிங்காவது நீங்கள் போகணும். நீங்கள் போய் ஜிம்லலாம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சின்ன சின்ன ஹோம் ஒர்க் அவுட் செஞ்சாலே போதும். சேர் எக்ஸசைஸு அது மாதிரி நீங்கள் பண்ணுறது கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா விட்டமின் டி பெறுறதுக்கு காலையில் சூரிய ஒளியில் நீங்கள் இருக்கணும். 15 நிமிஷமாவது நீங்கள் காலை வெயிலில் நீங்கள் இருக்கணும். இல்லை மூச்சு பயிற்சி, யோகா இது மாதிரி கூடவே நீங்கள் செய்யலாம். போதுமான புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு தேவையான தண்ணிங்க 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி நீங்கள் கட்டாயமாக குடிச்சிடணும். அதுக்கடுத்து தூக்கம். ஒரு நாளைக்கு தேவையான தூக்கம் அப்படிங்கிறது 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். மதியானம் ஒரு 3 மணி நேரம், நைட்டு ஒரு 4 மணி நேரம் தூங்கினா போதுமா அப்படின்னு கேட்காதீங்க. நைட்டு மட்டுமே கம்பல்சரி 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கணும். முழங்கால்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும். முழங்கால் வலி வந்துருச்சு, கை வலி வந்துருச்சு, கால் வலி வந்துருச்சு அப்படின்னு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா முழங்கால்கள் கை கால்கள் வந்து இயங்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவில் கைவலி, கால்வலி, முழங்கால் வலி இதெல்லாம் ஓட ஓட விரட்டக்கூடிய 5 உணவுகளை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு மூட்டு வலி, கை கால் வலி இருக்கான்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.